இந்த ஆவணப்படம் இங்கு வாழும் மக்களின் குரலை, அவர்களின் உரிமைக்கான போராட்டத்தை உலகம் கேட்க செய்யும் ஒரு முயற்சி. சென்னை தென்னிந்தியாவின் இதயம் என்று சொல்லப்படும் இந்த நகரம் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் உயர் மாளிகைகள், புது சாலைகள், விளக்குகள். ஆனால் இந்த நகரத்தின் இதயத்திலேயே இன்னும் மறக்கப்பட்ட ஒரு பகுதி உள்ளது. ஒன் இண்டியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. இப்போ நான் நிக்கிற இடம் வரைக்கும் சென்னையோட இடம். ஆனா நான் இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட இது பாகிஸ்தான் லேண்ட், அதாவது ஒன்றிய அரசு பாகிஸ்தான் லேண்ட், அதாவது என்மிட்டி லேண்ட்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்ட ஒரு நிலம். அதுலதான் நான் இப்போ நிக்கிறேன். சென்னை பெரம்பூர்ல இருக்க அம்பேத்கர் நகரை தான் பாகிஸ்தான் லேண்ட்னு சொல்றாங்க. ஏன் இந்த இடத்த பாகிஸ்தான் லேண்ட்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பிளஸ் சீனாவுக்கும் இடையில நடந்த அந்த வார் முடிவுல சிலர் பாகிஸ்தானுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கி போயிட்டாங்க. ஸோ அப்படி போனவங்களோட சொத்துக்கள், இந்தியா முழுக்க இருக்க அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் என்மிட்டி லேண்டுன்னு அறிவிச்சிட்டாங்க. அதுல ஒரு சொத்து தான் இந்த அம்பேத்கர் நகர். அதனால இந்த மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாம ஒரு 40 வருஷமா இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ ஏன் பெயர் வந்துச்சு, இவ்வளோ வருஷம் என்ன நடந்திருக்கு, என்னென்ன அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் பற்றி நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தான் லேண்ட். இந்த பெயர் வெறும் ஒரு பெயர் அல்ல, இது ஒரு நினைவு. சுதந்திரத்திற்கு பிறகு ஏற்பட்ட பிரிவினையின் நினைவு. இந்த நிலம் எனிமி ப்ராப்பர்ட்டி என்று அரசால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 2017 கொண்டு வரப்பட்ட எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மற்றும் அதன் பின் வந்த ரூல்ஸ் 2018 படி இந்தியா முழுவதும் 11,000க்கும் மேற்பட்ட எனிமி ப்ராப்பர்ட்டிகள் உள்ளன என்று அமைச்சக தரவுகள் கூறுகின்றன. முன்னாடி உள்ளபடி கேட்டிருக்குன்னா இது பாகிஸ்தானுடைய பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் பிளேஸ்னு அவங்க இருந்த இடம், அவங்க வாழ்ந்த இடம், நம்ம இந்தியாவுக்குள்ளே அவங்க இருந்த இடம். அவங்க விட்டுட்டு போனதுனால ஒருத்தவங்க கிட்டேருந்து ஒருத்தவங்க கிட்ட அப்படியே ஜென்ரேஷனாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய பிளேஸ் மோஸ்ட்லி பாகிஸ்தான் பிளேஸ் தான் சொல்லுவாங்க. இங்கே பக்கத்தில் ஸ்கூல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் ஸ்கூல் கட்டிட்டாங்க. அது அப்போ முடி கம்பெனி. இப்போ அது இல்லை, அவங்க விட்டு போன ஒரு பாகிஸ்தான் போர் ஒன்று நடந்தது. ஒரு 30 years முன்னாடி வந்திருக்கும். அப்போ நடந்ததில் இங்கே எல்லாம் வேலை செய்தாங்க. அவங்க போயிட்ட பிறகு இவங்களுக்கு வாழ்வாதாரம்லாம் இல்லை, இந்த இடம் காலியாக இருக்கும். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சாங்க. அம்பேத்கர் நகர் என்று இன்று அழைக்கப்படும் இந்த பகுதி ஒரு காலத்தில் செம்பியம் மெட்டல் ஃபேக்டரி மற்றும் அதன் சுற்று வட்டார தொழிற்சாலைகளில் வேலை பார்த்த தொழிலாளர்களின் குடியிருப்பு பகுதியாக இருந்தது. 1960களிலும் 70களிலும் பெரும்பாலான குடும்பங்கள் வட மாநிலங்களிலிருந்தும் சிலர் உள்ளூர் மாவட்டங்களிலிருந்தும் இங்கு குடியேறினர். அப்போது இது ஒரு தனியார் நிலமாக இருந்தது. அரசால் பின்னர் எனிமி ப்ராப்பர்ட்டி என அறிவிக்கப்பட்டது. 96 இங்கே வந்தோமா. அப்போ இந்த ஒரு வீடு தான் இருந்தது. இந்த ஒரு வீடு இருந்தது. இந்த சைடில் ஃபுல்லாக வீடுங்க இருந்தது. இந்த சைடில் எல்லாமே ஓலை வீடுங்க தான் இருந்தது ஃபுல்லாக. அப்போது ஃபுல்லாக வீடு இருக்கும் போது அந்த வீட்டில் எல்லாம் நாங்கள் இங்கே நாங்கள் இங்கே குடியிருக்கும் போது நிறைய பிரச்சனை வந்தது. தண்ணி அதான் எப்படி இருக்கணும் வாழ தெரியாமல் எல்லாம் கக்கூஸ் தண்ணி இங்கே தான் இருக்கும். இது பெரிய குளமாக இருந்தது. அந்த குளத்தெல்லாம் அடைச்சோம், எல்லாம் பண்ணோம். அப்படியே வரும்போது 2001 கொஞ்சம் தொலைவு ஊர் எரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. எங்கள் மாமனார்லாம் அந்த கம்பெனியில் வேலை செய்தவங்க தான். அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் இடங்குது. அந்த காலத்து ஆளுங்க எங்களுக்கு திரும்பி நாங்கள் அவங்கவுங்க பேரம் பேத்தி அப்படி வந்தோம். இப்போ எங்களை போனாக்கா எங்கே போகிறதுமா. நாங்கள் ஒரு பாம்பு உள்ள பெருசு இருக்கும், நிறைய பாம்பு இருக்கும். அந்த பாம்புலெல்லாம் சாவகாசம் பண்ணோம். பக்கத்துலேயே படுத்துன்னு இருக்கும் பாம்பு. அப்போ கூட நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கிறோம். ஒரு தடவை கொளுத்துனாங்க, அப்போ கூட நாங்கள் போகல, இங்கேருந்து போகல. 2வது வாட்டி கொளுத்துனாங்க, அப்போ கூட போகல. 3வது கொளுத்துனாங்க, அப்போ கூட போகல. இருந்து தான் நாங்கள் நீடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு நாங்கள் இருந்தேன். காடை விளக்கு வச்சு, காடை விளக்குனா விளக்கு வச்சு இருந்தோம்.
தார் செட்டு போட்டு கூட குடும்பம் நடத்துகிறேன். கொசு தொல்லை ரொம்ப இருந்தது. அப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு 4 பொம்பளை பசங்க. ஓலை வீடுங்க எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் எரியும். அவ்வளோ வீடுங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய கட்டி ஜனங்க வந்து அதுக்கப்புறம் இருக்க முடியல போதுன்னு சொல்லி நிறைய பேர் வித்துட்டும் போயிட்டாங்க. வாங்கிட்டு வந்தவங்க தான் இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர். இப்போ எலெக்ஷன் வருதுல, இப்போ வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா ஓட்டு வாங்கணுமே, ஆனால் ஓட்டு வாங்குறதுக்குன்னா முக்கியமாக வருவாங்க. இந்த ரோடு எப்படி இருக்குது பார்த்தியா? இந்த தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும். இந்த தண்ணி சேத்துல போய் தண்ணி தூக்கின்னு இருக்கும். அப்போலாம் தெரியாது அவங்களுக்கு. ஓட்டு வாங்கிட்டோம்னா கரெக்டாக அந்த டேட்டுக்கு அப்போ ரோடு போடலாமா இது போடலாமான்னு வருவாங்க. ஹவுசிங் போர்டு திறக்க முதலமைச்சர் வந்தார். பின்னாடி இப்படி ஒரு ஏரியா இருக்குதுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில. கேட்டால் இது அவரோட தொகுதி. எப்படி தான் வேலைக்கு வரணுன்னாலே நாங்கள் லாங்கில் தான் வரணும். இங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு போனாலே எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு இவ்வளோ தாழ்வாக இருக்கும்போது எல்லா தண்ணியும் வந்து வீடுக்குள்ளே தான் போகும். ஸோ அவங்க எடுத்த தண்ணியை வெளியே ஊற்றுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ தான் வந்து அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் மாற்றி ஒரு ஸ்கூல் வந்து இப்போ கட்டியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சென்னை பெரம்பூரில் உள்ள அம்பேத்கர் நகரில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 30 ஆண்டுகளாக சாலை இல்லாமல், குடிநீர் இல்லாமல் தங்களின் வாழ்வை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு 55 வீட்டில் தான் அம்பேத்கர் நகரில் கரண்ட் இருக்குது. மீதி வீட்டில் கரண்டே கிடையாது. அந்த கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணால் உங்கள் இடத்துக்கு பட்டா வந்தால் தான் நான் கரண்ட் தருவேன்றான். ஒரு ரோடும் போடல, சந்துங்களுக்கு ரோடு போடல, எதுவுமே தெரு பழக எதுவுமே இல்லை. செவத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க. கண்டுக்க மாட்டுறாங்க. ஓட்டு வாங்கும் போது வண்டி வந்துடுறாங்க, மீதி எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. இத்தனை வருஷமாக இந்த ஏரியாவில் எதுவுமே மாற்றமே கிடையாது. இது வரைக்கும் ஆனதும் கிடையாது. மனசு வச்சா பண்ணலாம். ஆனால் நீங்கள் வரும்போது கூட பார்த்துருப்பீங்க, 10 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் சாரல் மழை பெஞ்சது. அதுக்கே இந்த ஒட்டுமொத்த ஏரியாவே அப்படியே ஒரு பிளாக் ஆகி ஒரு மாதிரி ஈரத்தனமாக வந்து தண்ணி அதிகமாக அங்கங்கே இருக்குது. டவுன் பிளேசஸ்லாம் நிறைய இருக்குனால டக்குன்ட்டு வந்து ஃப்ளோட் மாதிரி ஃப்ரேம் ஆகிடுது. மின்சார வசதி பார்த்தீங்கன்னா 1-2 வீடுகளில் மட்டும்தான் வந்து மின்சார வசதிகள் இருக்குது. அது போக ஒரு வீட்டில் இருந்து ஒரு 4-5 வீடு வந்து கரண்ட் இழுத்து தான் அப்படி தான் வச்சுருக்காங்க. அது ஒவ்வொரு வீடும் வந்து 2000 கட்டணும் மாதம் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் வந்து இங்கே எல்லா வீடுகள்லேயும் வந்து இப்போ கரண்ட் எல்லாமே இருக்குது. அரசியல் கட்சிகள் வருகிறார்கள், வாக்குறுதி கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிரச்சனை இன்னும் தீரவில்லை. கேட்டோம்மா, கேட்டு வந்து பெரிய கலெக்டர்லாம் வந்து போனாங்க. வந்து ஆளுநர்கள்ட்டு கொடுத்துட்டு இந்தமாரி தான் எடுத்துட்டு ஆளுநர்கள்ட்டு இந்த உங்கள் இடம் இது வரைக்கும் அவங்க இடம் ஆன்ட்டு இந்த போர்டு போட்டு இந்த நம்பர் போட்டு போனாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்று வந்து எட்டி பார்க்கலாம். கவர்மெண்ட்லேருந்து வந்து அளக்குறோம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க, அலாட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஃப்ளாட் நம்பர்லாம் போட்டு இப்போ எங்கள் வீடு 94 தான், வெறும் 94 தான். எல்லாருக்குமே என்ன பண்ணாங்க, வீட்டு நம்பர் தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஃப்ளாட் நம்பர்னு போட்டு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எஃப்னு சொல்லிட்டு புதுசாக போட்டு எல்லாமே தான் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் எடுக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டாக 1700 2000ன்றாங்க. எப்படி எங்களால் கூட வாங்க முடியும்? மழை பெய்தாலே இங்குள்ள சாலைகள் வெள்ளமாக மாறிவிடும். கழிவுநீர் வடிகால் இல்லை, மருத்துவம் தூரம். ஆனால் இதுவும் அவர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியே. ரொம்ப சின்ன வீடு தான், ஃபுல்லாக ஷீட்டு தான் போட்டு வீடே பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பாத்ரூம் அவங்களே வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஷீட்டு தான். ஷீட்டை வச்சு அவங்களே வந்து ரூம் எல்லாம் பிரித்து, இதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடு எரிஞ்சதுனால அது திரும்ப அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி ஷீட் வச்சு ஒவ்வொருத்தரும் காசு போட்டு இந்த மாதிரி வந்து வீடுகள், சின்ன சின்ன வீடுகள் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் லேண்ட் மக்களுக்கு தங்கள் நிலம் என்பது வெறும் இடம் அல்ல, அது அவர்களுடைய உயிர். அரசுக்கு மனுக்கள், தெருக்களில் போராட்டங்கள், ஊராட்சி அலுவலகங்களுக்கு எழுதிய கடிதங்கள் எல்லாமே அவர்களின் வாழ்வின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. எங்களுக்கு இந்த இடத்த வந்து சொந்தமாக கொடுக்கணும். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி செய்யணும். வழி செய்யாமல் நாங்கள் 400 குடும்பத்துக்கு மேலே இருக்கோம். 500 குடும்பத்துக்கிட்ட இருக்கிறோம். எங்கே போக முடியும்? எல்லாம் குழந்தை குட்டி வச்சுட்ருக்கோம். அந்த காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறோம்.
இப்போ வந்துங்க உள்ளே வந்து தாசில்தார் வந்து இந்த இடத்தெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தாப்புல எங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் டெல்லிக்கும் மனு கொடுத்துருக்கோம். இத்தனை பேர் யார் யார் வீடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் குடும்பத்தோட ஃபேமிலியோட போட்டோ கூட அந்த போட்டோவை நான் வச்சுருக்கேன். எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த போட்டோவை. இன்றைய தலைமுறை அந்த பழைய தலைமுறையின் போராட்டத்தை தொடர்கிறது. இங்கே இருக்கிற கட்சி ஆஃபீஸில் போயிட்டு ஒரு 20 பேருக்கு மேலே போயிட்டு மனு எழுதியெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க ஒன்றுமே அதுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் கிடையாது. உண்மை நான் இத்தனைக்கும் எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இப்போது பெரியவங்க அவங்களாம் போய் மனு எழுதி கொடுக்குறாங்க, அவங்களது வாங்கலை. சரி நாங்கள் கொடுத்தா வச்சு வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அப்போ என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது சொல்லுங்கள். பண்ணணுன்னா பண்ணலாம், ஆனால் மனசு வச்சா. போராட்டங்களும் மனுக்களும் எதிர்பார்ப்புகளும் கடந்தும் இன்னும் பாகிஸ்தான் லேண்ட் மக்களுக்கு ஒரு ஆசைதான். அவர்கள் வாழும் இடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அடிப்படை வசதிகளுடன் மரியாதையுடன் வாழ வேண்டும். எங்களுக்கு என்ன கேட்க, இந்த இடத்த கொடுத்தா போதும். எங்களுக்கு வேறு ஒன்றும் சொத்து சொகம் அவங்க ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. இந்த இருக்கிற குடிசையை எங்களுக்கு கொஞ்சம் பராமரித்து கொடுத்தா விட்டா போதும். 250 வாசிங்க இருக்காங்க எங்கள் குடும்ப வாசிங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு உரிமை தேவை. சென்னையின் வரைபடத்தில் ஒரு சிறிய பகுதி. ஆனால் அந்த பகுதியின் உள்ளே ஆயிரக்கணக்கான கனவுகள், நினைவுகள், நம்பிக்கைகள் அடங்கியுள்ளன. ஏன் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு எனக்கு ஆசைக்கா. எனக்கே ஃபுட்பால் பிளேயர் தான்க்கா. எனக்கு லாயர் ஆகணும்னு ஆசை. ஒரு நாள் இந்த இடமும் மற்ற பகுதிகளைப் போல ஒளிரும். அந்த நாள் வரை இவர்களின் குரல் நம்முடைய குரலாக இருக்கட்டும்.